Okay. So radians, degrees to radians na வந்து இது வந்து radians to degrees, இது வந்து degrees to radians. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து some basic things you should know. So 10 power 3 kilo, I think we always use it, இல்லையா அனிஷா? ஸோ கிலோ தெரியும் நமக்கு. மெகானா எவ்வளோ? 10 பவர் 6 இல்லையா? 1 மில்லியன். கிகானா 10 பவர் 9. டெரானா டெராபைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா கம்ப்யூட்டர் மெமரியில்? இப்போ 10 பவர் 12. ஓகேவா? ஓகேவா நாட் ஓகேவா? புரியுதா புரியலையா? Yes, sir. அனிஷா, செந்தமிழ் செல்வன். ஓகே. வெரி ஸ்மால் டிஸ்டன்சஸ் மெஷர் பண்ணும்போது வெர்னியர் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெர்னியர் கேலிப்பர்ஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர்ஸ். Yes, sir. பார்த்துருக்கீங்க. ஓகே. ஓகே, மேபி ஐ திங்க் இங்கே ரொம்ப கம்மியான டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. we will come back to this. We can use this example here. ஸோ நான் ஒரு ட்ரீயை எங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆங்கிள் எனக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் தெரியும் அப்படின்னா, I can find the h. Yeah, it's called triangulation method. From a point on the ground, the top of a tree is seen to have an angle of elevation 60 degree. அப்போ இதுதான் வந்து tree, right? So this angle of elevation is this angle. So this is given as 60 degree. The distance between the tree and the point of observation, இந்த பாயிண்ட்டுக்கும் 50 meters சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த height என்னன்னு கேட்குறாங்க. So calculate the height of the tree. So height of the tree is this much. So that means tan theta is equal to opposite by adjacent. Opposite வந்து h, adjacent வந்து 50, theta வந்து 60 degree. அப்போ tan 60 will be equal to, tan 60 is nothing but root 3 is equal to h by 50. அப்போ h is equal to 50 into root 3 meters. So if you want, you can simplify this further. 50 into 1.7 something. So 5 7s are 35 and 3. So around 85 meters approximately. So that means the height of the tree is 85 meters. So this is what is called triangulation method. புரிஞ்சுதா? Yes.
Yes, sir. ஓகே, அவங்க 1.732 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஐ மல்டிப்ளைட் இட் 1.7. ஸோ அதனால் கொஞ்சம் அக்யூரசி எரர் வந்திருக்கு. பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னாக்கா, ஸோ when you see it from two different locations, right? இங்கேருந்து நான் வந்து ஒரே ஆப்ஜெக்டை வந்து we see it from two different locations. Maybe I will copy this. So I am seeing it from here. ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் இங்கேருந்து பார்க்குறேன், அப்புறம் இங்கேருந்து பார்க்குறேன். அப்போது இதுக்கு பேர் வந்து ஆங்கிள் சப்டெண்டட். So this is some, let's take it as x. இதுக்கு பேர் பேஸ். ஓகேவா? அப்போது I can use, either I can use some triangle method, or I can use sector formula. ஓகேவா? ஸோ சப்போஸ் இது வந்து தீட்டா, இது வந்து ஆர் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, இந்த லென்த் வந்து இட்ஸ் ஆர்க் லென்த். ஸோ அந்த ஆர்க் லென்த் L is equal to R into theta. The theta must be in radians. So take it down. Must be in radians. So in the method use பண்ணி we can find the distance between moon and earth. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. So maybe we can try this problem. The moon subtends an angle of 1 degree 55. This is called arc minutes. ஓகேவா? எப்படி நம்ம டைமில் வந்து you have hours and then you have minutes, you have seconds. அதே மாதிரி இங்கே measurement of angle வந்து you have degrees and then you have arc minutes and you have arc seconds. ஸோ அனிஷா, இதெல்லாம் ஸ்கூலில் எடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு எடுத்தாங்க சார். ஓகே. அப்போ ஒரு டேஷ் இருந்தா மினிட், ஒரு டேஷ் இருந்தா மினிட்ஸ், ரெண்டு டேஷ் இருந்தா செகண்ட்ஸ். செகண்ட். கரெக்டா? அப்போ 60 மினிட்ஸ். அப்போ 1 hour is equal to 60 minutes. கரெக்டா? அதே மாதிரி 1 degree is equal to
60 arc minutes. இப்போ 60 arc minutes சேர்ந்தது தான் வந்து ஒரு டிகிரி. அப்போ ஒரு டிகிரி நான் உங்கள் ப்ரொட்ராக்டரில் நீங்கள் பார்க்குறது வந்து இட்ஸ் a very very small angle. அதுக்குள்ளே நம்ம வந்து 60 times டிவைட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் 60 arc minutes. புரிஞ்சதா இல்லையா? புரியுது சார். Yes, sir. அதே மாதிரி 60 செகண்ட் சேர்ந்தது தான் ஒரு மினிட் இல்லையா? அப்போ 60 seconds, or I can say 1 minute is equal to 60 seconds. Similarly, 1 arc minute is equal to 60 arc seconds. Okay va? Okay va? பதில் சொல்ல மாட்டீங்களா? Yes, sir. எஸ் சார். Moon subtends an angle of 1 degree 55. So subtends an angle அப்படின்னா இந்த ஆங்கிள். அதாவது நம்ம முதல்ல டெலஸ்கோப்பில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இது வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி இங்கே கொண்டு வருவோம். அப்போ அங்கே வந்து θ1 கிடச்சிரும். அப்புறம் எர்த்தோட இன்னொரு எண்டில், இப்போ நம்ம இந்தியாவில் எங்கே இருக்கோம், இன்னொருத்தங்க வந்து அந்த எண்டில் அந்த பக்கம் அமெரிக்கா சைடு அங்கே யாராவது வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்போது இங்கே டெலஸ்கோப் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு முதல்ல ஒரு ஆங்கிள் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு டேக் another angle like this. அப்போது யூ கேன் see that இது θ1னா இதுவும் θ1, இது θ2னா இதுவும் θ2. அப்போது θ is nothing but θ1 plus θ2. இப்படி தான் நம்ம θ1 plus θ2 வச்சு தான் இந்த θ கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த 1 degree 55 seconds, சாரி 55 minutes arc minutes. ஸோ அதுதான் வந்து θவை இங்கே கொடுத்துருக்காங்க. The baseline equal to the diameter of the earth. இதுதான் diameter of the earth. As I told you, நம்ம இந்த பக்கம் ஒரு சைடில் நம்ம இந்தியா சைடில் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா மேபி அமெரிக்கா இல்லை கனடா எங்கேயாவது அந்த சைடில் வந்து சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வந்து they will do another observation. What is the distance of the moon from the earth? அப்போ radius of the earth is given. Let me redraw this. So diameter வந்து radius of the earth வந்து 6.4. அப்போ இந்த distance will be diameter. அப்போ we should take it as 2 into 6.4 into 10 power 6. இது வந்து x. அதுதான் வந்து நம்ம கேட்குறாங்க. What is the distance of the moon from the earth? இந்த x. இந்த angle வந்து they are given it as 1 degree 55 minutes. அப்போ according to the arc length formula, I told you arc length is L is equal to R into theta. அப்போ this length is equal to L is equal to R into theta. R வந்து இந்த radius which is x here. Theta வந்து as I told you, you have to put it in radians. So you have to convert it into radians. That will be equal to this length 2 into 6.4 into 10 power 6. So you have to convert it into radians and then put it over here. Okay, so எப்படி இது radians convert பண்றது? 55 1 degree plus 55 arc minutes. அப்போ 55 arc minutes na 55 divided by 60. ஓகேவா? அப்போ இது பண்ணாதான் நமக்கு வந்து degreesல convert பண்ண முடியும்.
இது என்ன சார் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. சப்போஸ் இஃப் ஐ செட் 1 hour 30 minutes அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். இது வந்து நீங்கள் வந்து 1.5 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? Do you agree? Yes, sir. நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் கிளாஸ் எடுக்க முடியும். இல்லாட்டி யாரும் இல்லாமல் சவுத்துக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஐ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் வெரி சூன். ஓகேவா? ஸோ நீங்கள் பதில் சொல்லணும். இது எப்படி 0.5 வந்தது? ஏன்னா 30 minutes divided by 60 minutes. ஏன்னா if you want to convert it to hours, you have to write it like this. So 30 by 60 it will become 0.5. அப்போ it will become 1.5 hours. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ 55 divided by 60. So this will be in degrees. ஓகேவா? அப்போ 60 plus 55. அப்போ 100 எவ்வளோ வரும்? 110 5. So 615 divided by 60 degrees. But go back and check. Pi radians is equal to 180 degree. So 1 degree is equal to pi by 180. So 115 divided by 60 degrees should be converted to radians. அப்போ என்ன பண்ணணும்? pi by 180. இப்படி பண்ணிங்கன்னா ரேடியன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். So do this math and you will get the answer. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் ஆனால் சிம்பிளிஃபை பண்ணுறது ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 2 into 6.4 into 10 power 6 into இது வந்து 60 into 180 divided by 115 into pi. Simplify பண்ணுங்க, குயிக்காக பார்க்கலாம். See what you are getting. It will give me the answer. இது வந்து என்ன பண்ணலாம்? இந்த zeros கம்பைன் பண்ணி I can write as 10 power 8 ன்னு எழுதிக்கலாம். Any quick answers? இது வந்து 3.14. அப்போ இது வந்து 2 times in approximate 2 times ன்னு எழுதலாம். இந்த zeros ஆல்ரெடி இதில் வந்துருச்சு, 10 power 8ல் வந்துருச்சு. So 6 into 18 115. So simplify this and tell me the answer. 4 into 6 24. So 24 into 18 divided by 115. So that will give me the answer. At least your approximate answer உங்களுக்கு கிடைக்கும். Anybody quick at mathematics? Calculate பண்ணி சொல்லுங்க போகலாம். .75. So I am getting 3.75 into 10 power 8. So this is making sense because I know that this number sounds very close to what I already have. So that means that will be in meters. புரிஞ்சுதா இல்லையா? Yes. Any step புரியாம இருக்கா?
Okay, let's see what they got. So they got 3.83 into 10 power 8. Yeah, so I also got the same thing, 3.75. So maybe I must have done some accuracy errors here. So அது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா probably will get it more accurately, right? இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஸ்கூலில் ரேடார் மெத்தட்லாம்? No, sir. இன்னும் எடுக்கலையா? ஓகே. So then maybe I can wait for your ஸ்கூலில் எடுத்த அப்புறம் கூட நம்ம வந்து இது டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு புரியாது நான் ஆன்லைன் எடுக்கிறது. உங்கள் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து let us see if you can solve it. ஓகே, இது எல்லாமே லேட்டர் டாபிக்ஸ் வந்தால் தான் எடுக்க முடியும். ஓகே, டைமென்ஷன்ஸு அதுவும் உங்களுக்கு ஸ்கூலில் எடுக்கலாம். ஓகே ஓகே, ஐ வில் கிவ் யூ a small introduction about this radar method. ரொம்ப ஈஸி. அதாவது இப்போது பிளேன்லலாம் வந்து இந்த ஏர்போர்ட் சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ இப்போ பிளேன் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இங்கேருந்து they will send a signal, electromagnetic waves வரும். இங்கே ஹிட் ஆகி it will come back here. ஓகேவா? So that means it travels a distance of d and then it comes back another distance of d. So since it is electromagnetic waves, EM waves means it will be speed of light. அப்போ speed of light is 3 into 10 power 8 meter per second. It's an important constant. அப்போது நமக்கு வந்து இங்கே போயிட்டு திரும்ப வர்றதுக்கு வந்து டைம் வந்து we can calculate it. நமக்கு வந்து டைம் தெரிஞ்சிருக்கும். இப்போ டைம் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணணும்? velocity is equal to distance by time. இப்போ velocityன்றது வந்து speed of light. இப்போது 3 into 10 power 8. பட் ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் 1D, it is actually 2D. ஏன்னா இந்த லைட் இங்கே போயிட்டு திருப்ப இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது இட் will be 2D divided by the time taken. So that means if you know the time, right, time நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, சப்போஸ் டைம் வந்து t is equal to 2 seconds அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. Then you can calculate, I can substitute it over here and then I can calculate the d value. So அப்போ என்ன பண்ணலாம்? 3 into 10 power 8 is equal to 2d divided by time is 2 seconds. So 2 cancel. So d is equal to 3 into 10 power 8 meters. Of course this is too high, right? Plane வந்து அவ்வளோ distance இருக்காது. Maybe I should take this as 0.2 seconds. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் ஸ்மாலர் நம்பரை கொடுக்கலாம். இல்லை 0.02 seconds. I will change the number to match with some reality. Otherwise it will not be a plane. So
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து 0.02. So that means simplify this, you will get the answer. 2 cancel out, so 0.01. So if I multiply it over here, then it will be 2 zeros less, so it will be 3 into 10 power 6. Okay. Any doubts? இதுக்கு பேர் தான் வந்து ரேடார் மெத்தட். So let me give you a small problem. Let's see if you are able to solve it. So the tree problem பண்ணோம் இல்லையா? So based on that, try it yourself. இங்க நிக்கிறேன். The angle வந்து let's say it is 30 degree. And let's say I'm standing at a distance of say 20 meters. Then find out the height. Can you quickly do it and tell me what is the height? Try பண்ணுங்க quick. Tell me what you are getting. Any answers? Tan 30 is equal to h by 20 because opposite by adjacent. Tan 30 is 1 by root 3. So h by 20. So that means h is nothing but 20 by root 3. So this will give me some approximate answer. Anybody got this? Anisha answer வந்ததா இல்லையா? போட்டுட்டு இருக்கேன் சார். போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா சார்.
அட்லீஸ்ட் இந்த 11.5 ஸ்டெப் sir. வரைக்குமா பண்ண முடிஞ்சதா உங்களால? என்ன வந்திருக்கு உங்களுக்கு ஆன்சர்? 11.54 sir. 11.54. ஓகே, வெரி குட். அனிஷா, உங்களுக்கு என்ன வந்திருக்கு? Radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes later. Radar signal வந்து இப்படி இருக்கு antenna. So it's sending some thing to a faraway planet. இப்போ என்ன ஆகும்? இது வந்து it is going all the way here and then it is coming back here. Right? So that means they said 7 minutes later. The distance between the planet and the earth is 6.3 into, so this is D, this is D. So the distance between the earth and the planet is 6.3 into 10 power 10 meters. Calculate the speed of the signal. Now, velocity is equal to distance by time. Velocity தான் கேட்குறாங்க, speed of signal. அப்போ distance எவ்வளவு? Distance traveled. Should I take it as 1D or 2D? Echo is received back. அப்போ received back னா என்ன அர்த்தம்? It's going and then coming back. அப்போ இங்கே D போடணுமா 2D போடணுமா? அனிஷா, சந்தமிழ் செல்வன், 2D sir. 2D. அப்போ 2D by T. Sorry, time வந்து 7 minutes. So that means 7 minutes into 60 seconds. So இது பண்ணிங்கன்னா you will get the answer. As I told you, இது வந்து ஜென்ரலாக வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 3 into 10 power 8 பக்கத்தில் வரணும். இந்த ஆன்சர் கால்குலேட் பண்ணி பாருங்க. Speed of light தான் சார் ஆன்சர் வருது. ஸ்பீட் ஆஃப் லைட்டா 3 into 10 power 8 தான் சார் வருது. அதான் வருதா? ஓகே, வெரி குட். அது வருதுன்னா அப்போ கரெக்டு தான். ஓகேவா? 2 into 6.3 divided by 7 divided by 60. 0.03 into 10 power 10.
இதெல்லாம் நிறையா தியரி இருக்குது. ஸோ ஐ வுட் சே படித்து பாருங்கள். இது வந்து ரொம்ப நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் கோ த்ரூ இட், ரைட்? Then let us talk about some errors on accuracy and precision. So yeah, this is a good picture. இப்போ நம்ம டார்கெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் யாராவது ரைஃபிள் ப்ராக்டிஸ் இல்லை கன் ஷூட்டிங்லாம் போகிறீங்க அப்படின்னா இது பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பேப்பர் இருக்கும் டார்கெட்டை, அதில் வந்து நம்ம ஷூட் பண்ணுவோம். அப்போது நம்ம ஷூட் பண்ணுற புல்லட்ஸ் வந்து இங்கே போச்சு அப்படின்னா தென் இட் மீன்ஸ் நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ். அது என்ன சார் அக்யூரேட், அது என்ன சார் ப்ரிசிஷன் அப்படின்னா, இப்போது எல்லாமே வந்து சென்டர் பக்கத்துலேயே வருது அப்படின்னா இங்கே தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ எல்லாமே வந்து இங்கே வந்தால் அதுக்கு பேர் அக்யூரேட். அப்படி வராமல் இங்கே வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குது, பட் ஆனால் வந்து இங்கே சென்டர்லேருந்து அவேவாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ வி சே தட் இட் இஸ் ப்ரிசைஸாக இருக்குது, மீனிங் ரிப்பீட்டபிலிட்டி இருக்குது, பட் ஆனால் வந்து அக்யூரேட்டாக இல்லை. இங்கே தான் வந்திருக்கணும், பட் ஆனால் இங்கே வந்திருக்கு. அப்போது அதுக்கு பேர் வந்து நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ். இது பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரிசைஸாகவும் இருக்குது. ஓகேவா? இது வந்து நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ். ஏன்னா வந்து பக்கத்துலேயும் இல்லை, இந்த சென்டர் பக்கத்துலேயும் இல்லை, இந்த 4 ரீடிங்ஸும் வந்து இட் இஸ் நாட் க்ளோசர். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ விஷுவல் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, இந்த வேல்யூஸ்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்தது அப்படின்னாக்கா தென் வி கால் இட் அஸ் ப்ரிசைஸ். நம்ம அதே ரீடிங்கை நம்ம திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப பக்கத்தில் வருது, இல்லை சேம் வேல்யூ வருது அப்படின்னா வி சே இட் இஸ் ப்ரிசைஸ். பட் அக்யூரேட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, தட் இஸ் வாட் இஸ் கால் அக்யூரசி இல்லை எரர். அக்யூரசியோட ஆப்போசிட் தான் வந்து எரர். அப்போது இது இங்கே இருந்தது அப்படின்னா வில் சே இட் இஸ் அக்யூரேட், எரர் இஸ் 0. இங்கே இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் அக்யூரேட், அப்போ எரர் வந்து இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இதுக்கு பேர் எரர். கொஞ்சமாக புரியுதா? ஆர் யூ கெட்டிங் த ஐடியா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் தியரி தான். ஸோ இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண படித்து பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தியரி படிக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் வந்து ஒரு ப்ராப்ளமாக பண்ணோம் அப்படின்னாக்கா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் ஐம் ஜஸ்ட் ரோலிங் த்ரூ திஸ். இது எல்லாமே தியரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் வந்து ஓகே, ஐ வில் கிவ் யூ சம் சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நம்மளோட இது வந்து லெட்ஸ் சே இந்த பாயிண்ட்டுக்கும் A to B வந்து டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணணும். நான் வந்து ஸ்கேல் எடுத்து நான் மெஷர் பண்ணுறேன். 10.3 அப்படின்ட்டு வருதுன்னு வச்சுப்போம், சென்டிமீட்டர்ஸ். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வேறு யார்கிட்டே கொடுத்து நான் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ட்ரூ வேல்யூ, அக்யூரேட் மெஷர்மெண்ட்னா ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரூ வேல்யூ வந்து லெட்ஸ் சே இட் இஸ் 10.4 சென்டிமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து மெஷர்மெண்ட் 1. .3 சென்டிமீட்டர்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போது இந்த ட்ரூ வேல்யூலேருந்து நம்ம எவ்வளோ தள்ளி இருக்கிறோம் அதுதான் வந்து எரர். அப்போது எரர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்மெண்ட், ஆர் மெஷர்மெண்ட் மைனஸ் ட்ரூ வேல்யூ.
இதுக்கு பேர் தான் வந்து எரர். பட் we put a modulus. அப்போ 10.3 minus 10.4. So this will become 0.1. Minus வரும், the minus will become positive because of the modulus. அப்போ error எவ்வளவு? Compared to the true value, இது வந்து 0.1 cm, it is away. இது புரிஞ்சுதா? ட்ரூ வேல்யூனா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன, எரர்னா என்னன்னு புரிஞ்சதா இல்லையா? Yes, sir. Okay, very good. Yes, sir. Okay, very good. இப்போ இது வந்து மெஷர்மெண்ட் 1, அதே மாதிரி மெஷர்மெண்ட் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்கள் புக்கில் வந்து A1 A2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ரூ வேல்யூ. ஸோ மெஷர்மெண்ட் 2ன்னு வச்சுப்போம். ரெண்டாவது இடம் மெஷர் பண்ணுறேன், இல்லை வேறு யாராவது வந்து மெஷர் பண்ணுறாங்க, அப்போ வந்து 10.2ன்னு வருதுன்னு வச்சுப்போம், இல்லை 10.5ன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ என்ன பண்ணோம், எரர் இஸ் ஈக்குவல் டு மெஷர்மெண்ட். ஸோ திஸ் ஐ வுட் கால் as error 1. இது வந்து error 2. minus true value. So 10.5 minus 10.4. அப்பையும் பார்த்தீங்கன்னா you will get 0.1 centimeter. So that means the error for this measurement is 0.1 centimeter. Let's say 10.2 centimeter கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. So error 3 will be measurement 3 minus 0.2, so modulus இருக்கிறதுனால plus 0.2. இந்த மாதிரி whenever there is a measurement given, if I compare it with the true value, I will get the error. So error 1, error 2, error 3. இதுதான் வந்து உங்கள் புக்கில் வந்து டெல்டா ஏஎம்ன்றது வந்து மீன். So that means A1, A2, A3, absolute error. If A1, A2 are the measured values of any quantities A in an experiment. ஸோ இதுதான் நான் இப்போ சொன்னது, AM minus A1, AM minus A2. AMன்றது வந்து ட்ரூ வேல்யூவாக எடுத்திருக்காங்க அவங்க, டெல்டா ஏன்றது வந்து எரர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸில் எழுதியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ இது புரிஞ்சது அப்படின்னாக்கா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எரர் அப்படின்னா டெல்டா ஏன்னாக்கா எரர். ஸோ டெல்டா ஏ1னா எரர் 1, டெல்டா ஏ2னா எரர் 2, டெல்டா ஏஎன்னா எரர் என். அப்போது ஏஎம்ன்றது என்னது, ட்ரூ வேல்யூ. இப்போ ட்ரூ வேல்யூ மைனஸ் ஏ1ன்றது என்ன, மெஷர்மெண்ட் 1. இது என்னது, மெஷர்மெண்ட் 2. அப்போ என்ன சார் நீங்கள் இங்கே மாற்றி எழுதியிருக்கீங்களே அப்படின்னா, as I said மாடுலஸ்ன்றதுனால it doesn't matter. Maybe I should have written உங்கள் புக்கோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்மெண்ட் 1 எழுதிருக்கலாம். புரிஞ்சதா? ஏதாவது புரியாமல் இருக்கா? Okay, so I think we'll stop here. So next class we'll continue with this. Okay,
அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்கூல்லேயும் இது எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அனிஷா ஓரளவு புரிஞ்சதா இது? புரிஞ்சுது சார். ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள். ரிலேட்டிவ் எரர்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து அப்சல்யூட் எரர். ஸோ அந்த அப்சல்யூட் எரர்லேருந்து டிவைட் பை த ஆக்சுவல் வேல்யூ போட்டிங்கனாக்கா அது வந்து ரிலேட்டிவ் எரர் ஆகிடும். ஓகேவா? டெல்டா ஏஎம்ன்றது வந்து அப்சல்யூட் எரர் டிவைடட் பை த ஏஎம், அதாவது நம்ம ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ட்ரூ வேல்யூ எடுத்தோம் இல்லையா, அதோட டிவைட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 7 மார்க்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறீங்க, இல்லை யார்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க ஐ காட் 7 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? அவுட் ஆஃப் எவ்வளோன்னு கேட்பாங்க. கரெக்டாக? கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். அப்போது நீங்கள் 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10 வாங்கியிருக்கலாம், 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20 வாங்கியிருக்கலாம், 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கலாம். கரெக்டாக? அப்போது நம்ம வந்து 7ன்றது அப்சல்யூட் எரர், 7/10, 7/20, 7/100ன்னு எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரிலேட்டிவ். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. செந்தமிழ் சிவன் புரிஞ்சுதா? ரிலேட்டிவ் எரர் அதெல்லாம் புரிஞ்சுதா? Yes, sir. Okay. Okay, we'll continue in the next class. We'll stop here. Okay. அண்ட் நீங்கள் வந்து நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுது என்ன புரியல அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸ் எடுக்க முடியும். ஓகேவா? நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டோட கிளாஸ் எடுக்க முடியும். ஓகே then, thank you all. Bye. Thank you sir. Yeah. Thank you, sir.